உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ. அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இந்த 2024 ஆண்டிலே கோடா கோடியாய் பெருகே நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று உலகுக்கு பறைசாற்றப் போகிறீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 366வது நம்ப முடியாத சத்தியம், யோவானில் நமக்கு அருளின நம்ப முடியாதவை. மிக மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவரோ நமக்கு கற்றுத்தரப்போகிறார். பாருங்கள், வேதம் முழுவதும் நூற்றுக்கணக்கான வாக்கு தத்தங்களை தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதிலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே உங்களுக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை தியானிக்க போகிறோம். நான் இதை பார்த்த பொழுது ஐ வாஸ் அஸ்டானிஷ்டு. என்னால் கிரகிக்கவே முடியவில்லை. ஒரே புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ரைட், பாருங்க, மனிதனை படைக்கும் பொழுதே ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் வைத்திருந்தார் இல்லையா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 மற்றும் 28வது வசனங்களை என்ன பார்க்கிறோம்? என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம். அப்போ பாருங்கள், மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுதே தேவனை போலவே படைத்திருந்தார். ரைட், பிசாசானவன் இந்த முதல் பெற்றோருக்கு இந்த சத்தியம் உள்ள போகலை, அது வேறு கொள்ளவில்லை. அது எப்படி இருக்குது? வழி அருகே விதைக்கப்பட்ட வசனத்தை போல இருக்குது, விதையை போல இருக்குன்னு அவன் பொறுக்கிட்டு போயிட்டான். ஆனால் அவன் பொறுக்கி கொண்டு போன அத்தனையையும் பல மடங்கு பெருக்கி உங்களுடைய சிரசிலே வைத்திருக்கிறார். அதைத்தான் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எண்ணத்திலே உங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யணும்? பெரிதாக வேண்டும். எண்ணங்களின் எல்லைகள் பெரிதாக வேண்டும். யாபேஸ் ஜெபம் பண்ணா பாருங்க, ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய எண்ணங்களின் எல்லையும் பெரிதாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் சொல்லி இருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, டிஜிஎஸ் தினகரனுக்கு மாத்திரமல்ல, பென்னிகனுக்கு மாத்திரமல்ல, பவுலுக்கு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினாரே. பாப்பா கிரகிக்க முடியாத மேன்மையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய எண்ணங்கள் பெரிதாக வேண்டும். அதனால்தான் நான் இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். த பவர் ஆஃப் இமேஜினேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். There is great power. There is supernatural power when you enhance your imagination. உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய கற்பனையை நீ பெரிதாக்கினால், ஹல்லேலூயா, மனித அறிவு கெட்டாத ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பாய். நான் சொல்லுவதெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 1/2 டஜன் ஆசீர்வாதம் சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்ததுங்க. அவர் பொய் சொல்லுவாரா? அதனால தான் நான் அடிக்கடி நம்ம செய்தியின் துவக்கத்திலே சொல்கிறேன், அவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர்.
தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களில் கரை புரண்டு ஓட வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார் பாருங்க. என்னால் இன்னும் அதெல்லாம் கூட யோசிக்க முடியல. உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இப்போ இந்த மிக்ஜாம் புயல் வந்தது இல்லையா தென் தமிழகத்தில், ஆற்றுல வெள்ளம் புரண்டு ஓடினது போல, காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடினது போல தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுறாரு, உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். உங்களுடைய உங்களுடைய அந்த கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடும். பாப்பா அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதம். அது எங்க ஓடுமா? நதிகளிலே ஓடும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஒரு நதி என்பது 4 பெரிய ஆறுகள். ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி 4 பெரிய ஆறுகளாக பாய்ந்து சென்றது போல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, தேவனுடைய திட்டம் என்னவென்றால், பரலோக ஆசீர்வாதங்களை, பரலோக நன்மைகளை உங்களுடைய உள்ளத்திலிருந்து நதிகள் வழியாக, பல ஆயிரக்கணக்கான ஆறுகள் வழியாக பரலோக நன்மைகளை கடத்துகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக தேவன் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு வாசிக்கணுமா? உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானே. யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனம். The book of John's Gospel chapter 7 verse 38, very very important. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆசீர்வாத நதிகள் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாத நதிகளாக தேவன் உங்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு பெயர் என்ன? வாழுங்கள், வையகத்தையும் வாழ வையுங்கள். வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம். அகில உலகத்தையும் ஆசீர்வதிக்கிற நதிகளோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. அதற்காக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிற நம்ப முடியாத ஸ்டேட்டஸ், உயர்வு, மேன்மை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாருங்கள், நீங்கள் ஆசீர்வாத நதிகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னதமான ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? heavenly glory. that means இயேசு சொன்னார் பாருங்க, அவர் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மகிமையை நமக்கு தந்துட்டாருங்க. the word from the mouth of our dear master Jesus Christ. He is our complete model. He never lies and he never exaggerates. ஒரு நாளும் அவர் பொய் சொல்லுகிறது இல்லை, ஒரு நாளும் கூட்டி சொல்லுகிறதும் அல்ல, குறைத்து சொல்லுகிறதும் அல்ல. நான் வாசிக்கிற யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனம். The book of John's Gospel chapter 17 verse 22 I shall read for you. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கொடுப்பேன் அல்ல. அருமையான தேவர்களே, நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்திருக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை தரித்திருக்கிறவர்கள் ஆகிவிட்டீங்க. அந்த மகிமை எங்கிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்கள், இந்த பூமியை விட்டுவிட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பேசுகிறார். பிதாவே, நீர் எனக்கு ஒரு மகிமையை தந்தீரே, நீர் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸை தந்தீரே, அதை இவர்களுக்கு கொடுக்கிறேன். அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவுக்கு நீர் கொடுத்த அதே மகிமையை என்னுடைய வியூவர்ஸ் எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை என்னுடைய மனதை ஏற்றுக்கொள்ளுவதாக, எல்லளவும் சந்தேகம் இதில் இராதபடி எல்லா அவிசுவாசத்தையும் நான் கட்டுகிறேன். தலைபோசாத்தாரே, என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால இந்த ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இந்த செய்தியின் மூலமாக இவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. ஆமென், ஆமென்,
ஹalleluya. அது என்னையா glorious glory? அது என்ன டிவைன் glory? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, இன்னைக்கு தலைப்பு என்ன? யோவானில் நமக்கு அருளியுள்ள நம்ப முடியாத பயங்கரமான ஆசீர்வாதங்கள். முதலாவது, தேவ மகிமையினால் நீங்களும் நானும் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். கொடுத்தேன் என்கிறார் பாருங்க. நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஆச்சரியமான ஆசீர்வாதத்தினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். டியர்லி பிலோவட், ஹalleluya. ஓ, அது என்ன அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல பவர் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் டொமினியன், அதான் மகிமை. இன்னொரு இடத்துல சொல்கிறேன் பாருங்க. ஐயா, இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போனார், அங்கே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். கலிலேயா கடலுக்கு போனார், அங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து வைத்தார். கல்லறை தோட்டத்துக்கு போனார், அங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து விட்டார். கானா ஊருக்கு கல்யாண வீட்டுக்கு போனார், அங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து விட்டார். எங்கே போனாலும் அங்கே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகிமையின் நம்பிக்கையாக தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் இயேசு சொல்றார், பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாருப்பா. ஹalleluya, ஹalleluya. நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தை இவர்களுக்குள்ளே சிங்காவதாக, ஆணி வேற போல ஆழ்ந்து இந்த வசனமாகிய விதை வேறு கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தினால. இரண்டாவது பாருங்கள், யோவானில் நமக்கு அருளின நம்ப முடியாத பயங்கரமான ஆசீர்வாதம் என்னன்னா, பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் தந்துட்டாருங்க. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? யோவான் 20வது அதிகாரம் 23வது வசனம். The book of John's Gospel, chapter 20, verse 23. I shall read for you. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். Is it not awesome? Hallelujah. எந்த மனுஷனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கிடையாது. Hallelujah. Oh, thank you Lord. நீங்கள் தேவர்களாக, தேவனுடைய மகிமையை அணிந்திருக்கிறவர்களாக நீங்களும் நானும் இந்த பூமியிலே வலம் வந்து கொண்டு இருக்கிறதுனால நாம் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறோமோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து இயம்புகிறாருங்க. நான் அப்படியே எடுத்துக்கொண்டேங்க. ஹalleluya. Thank you Lord. Thank you Holy Spirit. ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. இதை குறித்து நீங்கள் தியானிக்க கொண்டாடாமல் இருக்க முடியுமா? மூன்றாவது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மட்டும் தேவன் நமக்கு அருளியுள்ள நம்ப முடியாத நன்மைகள், நம்ப முடியாத ஸ்டேட்டஸ். மூன்றாவது பாருங்கள், யோவான் 15, எல்லாமே இந்த புக் ஆஃப் யோவானில் மாத்திரம்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மற்ற முழு புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா, முழு வேதாகமத்தை எடுத்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான நன்மைகளினால் நீங்களும் நானும் முடிசூட்டப்பட்டு இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் நான் பார்க்கிற அத்தனை பிரச்சனையையும் நான் அங்கங்கே ஃபுட்பால் காய்க்கி விளையாடிடுறேன். போ சாத்தானே என்று சொன்னால், அந்த சைடில் பாருங்கள், ஒரு கேன்சர் கட்டிங்க இவ்வளோ சைஸில் இருந்தது, ரத்தமும் நொங்கு நுரையுமா இருந்தது. பிசாசு என்ன நீங்கள் இந்த சபை வாசல் வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு வரும்போது பார்த்தா வடு கூட இல்லைங்க. தட் இஸ் காட்ஸ் க்ளோரி. ஹalleluya. எஸ், அந்த லாசரு 4 நாள் கழித்து வெளியே வராங்க. எப்படி வந்திருப்பான் யோசிங்க? அந்த கெட்ட சுமலோடையா வந்திருப்பான்? ஐயா, அப்படிப்பட்ட அதிசயமான ஆற்றலினால் உங்களை அலங்கரித்து வைத்துட்டு தான் சொல்கிறாருப்பா, என் மகிமையை உனக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. அப்படி நன்மையினால் உங்களை நிறைத்து வச்சுட்டு தான் சொல்கிறாரு, எப்பா, உலகத்தில் உள்ள அத்தனை வியாதிகளையும் நீக்கக்கூடிய, சுகமளிக்கக்கூடிய வல்லமை உனக்குள்ள வைத்திருக்கிற, அது நதியை போல அந்த ஹீலிங் பவர் ஃப்ளோ பண்ணுங்கிறாரு. மூன்றாவது பாருங்கள், அவர் அனுபவிக்கிற அதே சந்தோஷத்தை நமக்கு தந்துட்டாராம். ஹalleluya. யோவான் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறேன். The John's Gospel 15:11 I shall read for you. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
எப்பாப்பாப்பாப்பா, நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் என்றால், நான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை என் தம்பிமார்களும் தங்கைமார்களும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாருங்க. எனக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்காங்க, ஜோசப். அவங்க சென்னை லோயலா கல்லூரியில் எம்காம் படித்தாங்க. நான் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம். சரிங்களா? சின்ன வயசில் படிக்கும் அவர்களுக்கு ஒரு ஆசை, எப்பா இந்த லோயலா காலேஜில் இந்த பியூட்டிஃபுல் கேம்பஸில் இந்த அருமையான டேஸ்ட்டு நிறைந்த இந்த லஞ்சு என் தம்பியும் சாப்பிடணும், அவனும் இந்த கேம்பஸில் வளரணும்னு 3 வருஷங்கள் இங்கே பிஏ படிக்கிறதுக்காக எனக்கு அங்கே கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கினாங்க பாருங்கள். அதே போல் சிலுவையிலே கஷ்டப்பட்டு நமக்கு சீட்டு வாங்கிட்டாருங்க. எதற்கு? பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிற சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு. அருமையானவர்களே, 3 இடத்துல சொல்கிறாரு. அதே யோவான் 15:11 வாசித்தேன் இல்லையா? 16:24 என்ன சொல்கிறார் பாருங்கள். 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். 17:13 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 17:13, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். எப்பா, 3 வசனங்களில் ஒரே புஸ்தகம் யோவானிலே இயேசு கிறிஸ்து அவருடைய ஆசையை கொட்டி வச்சிருக்கிறார் பாருங்க. என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய குதூகலம், என்னுடைய கொண்டாட்டம் அது எப்படிப்பட்டது? வந்துட்டு போறதில்லை, நிலையான சந்தோஷம். சீரியஸாக எடுக்கிறீங்களா? நீங்கள் சீரியஸாக எடுத்தீங்கன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த இயேசு சொன்ன வசனத்தெல்லாம் மறந்துட்டீங்க, அவர் உங்கள் பிள்ளைகளை மறந்துட்டேங்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க அருமையானவர்களே. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ் மாஸ்டர். நன்றி ஆண்டவரே. அடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஓ ஹல்லேலூயா. உங்களையும் தன்னையும் ஒன்றாக்கிட்டாருங்க. யோவான் 6:56 இயேசு திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் புசிக்கிறதுனால நீங்களும் நானும் ஒன்றாயிட்டோங்கிறார்ப்பா. நாமும் நம்முடைய தேவனும் ஒன்றாக இருக்க காரணத்தை சொல்கிறாரு. அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுகிறதுனாலே அவர் நம்மிலே நிலைத்திருக்கிறார். Is it not awesome, dearly beloved? ஆச்சரியமான, மனுஷ அறிவு கெட்டாத பெரிய நன்மைகளை இயேசு சொல்லுகிறார. சபை என்னைக்கு இதை தீவிரமாக சிந்திக்க போகுது, தீவிரமாக பிரசங்கிக்க போகுது? ஒன்றே ஒன்று தாங்க கண்டிஷன், அதை நீங்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீர்களே. ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கம்யூனியனில் பங்கு பெறுகிறதுனால நீங்களும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அதை யாருமே பிரிக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. அடுத்த யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை அவரே சொல்லுகிறார் பாருங்கள். அதே அதிகாரம் யோவான் 6:58 வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான். 5வது ஆசீர்வாதம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தேவன் நமக்கு அருள் இருக்கிற நம்ப முடியாத 5வது ஆசீர்வாதம் என்னவென்றால், we have no death. மாம்சத்திலையும் நமக்கு மரணம் கிடையாதுங்க. இம்மார்டலிட்டி. we are eating his flesh. அவருடைய மாம்சத்தை புசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மரியாதை கிடையாதா? அவருடைய மாம்சத்தையே கொடுத்தவர் நமக்கு ஒரு இம்மார்டல் லைஃப் கொடுக்கிறது அவருக்கு அவ்வளவு கஷ்டமா? ஹல்லேலூயா. சோர்ஸு சொல்கிறார் பாருங்க, என் மாம்சத்தை நான் கொடுத்துருக்கேடா, உங்களுக்கு ஒரு சாவாமையை தரமாட்டேனா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக தந்த தேவன், அவரோடு கூட ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் அத்தனையையும் உங்களுடைய ஸ்பிரிட் ரெல்மில் டெபாசிட் பண்ணிட்டாருங்க.
நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு 10,000 கோடி ரூபாய் வேணும். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஏழைகளுக்கும் மாதந்தோறும் நான் 10,000 ரூபா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும். அவர்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. நான் தான் இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருப்பேன். ஏழைகளுக்கு தானே கொடுக்க சொன்னாருங்க. ஐயா, ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பதற்காக மாதந்தோறும் ரேஷன் கார்டு வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மாதந்தோறும் நான் 10,000 ரூபா கொடுப்பேன். அவங்க எனக்கு தான் வாழ்க்கை முழுதும் ஓட்டு போடுவாங்க. நான் பெஸ்ட்டாக இந்த தேசத்தை கொண்டு வருவேன். எஸ், அது அமெரிக்காவும் கிட்ட வர முடியாது, சைனாவும் கிட்ட வர முடியாது, இங்கிலாந்தும் கிட்ட வர முடியாது, ஜெர்மனியும் கிட்ட வர முடியாது. ஏன்? ஐ வில் ஆப்ரேட் இன் த விஸ்டம் ஆஃப் ஹெவன். இயேசுவையே எனக்கு ஞானமாக்கினார் பாருங்க, இயேசுவையே எனக்கு பாதுகாப்பானார் ஆக்கினார் பாருங்க, இயேசுவையே எனக்கு தேவ பலன் ஆக்கினார் பாருங்க. அந்த ரெல்மில் இருந்து நான் ஆப்ரேட் பண்ணுவேன். இந்தியா ஷால் ரூல் ஓவர் த எர்த். எஸ் ஐயா, அப்படிப்பட்ட பெரிய பெரிய வாக்கு தத்தங்களை எனக்கு சொல்லியிருக்கிறாருப்பா. நீயும் கடன் வாங்காதிருப்பாய். அநேக தேசங்களுக்கு, அத்தனை தேசங்களுக்கு நான் கடன் கொடுப்பேன். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆல் யுவர் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து என்ன சொல்லிட்டாருப்பா? டாப் கியர் போயிட்டார். 8 கியர் உள்ள கார்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். 8th கியருக்கு போயிட்டார். என்ன சொல்லிட்டாரு? இதே யோவான்ல தான். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் 10:34-35. என்ன சொல்லிட்டாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாருங்க. அவருடைய இரத்தத்தை விட, அவருடைய மாமிசத்தை விட, அவருடைய நாமத்தை விட அதிக முக்கியத்துவம் எதில் இருக்கு தெரியுமா? நமக்கு எழுதி தந்திருக்கிறாரு, அந்த வசனத்தில் இருக்குங்க. இந்த வசனத்தையே நான் உனக்கு தந்துட்டப்பா, வசனத்தை நான் தந்ததுனால நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. கடைசியாக நான் ஒன்றை சொல்லுகிறேன். 7வது ஆசீர்வாதங்க, யோவான் 14:12. எல்லாமே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாரு. 10ஐயும் சபை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. ஒரு பிரசங்க மேடைகளில் இதை பிரசங்கிப்பதில்லை, ஒரு வீடுகளில் இதை டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லைங்க. ஆவியானவர் சொல்கிறார், எப்போ 2024 வருஷம் முழுவதும் நீ இதையே தியானி, இதையே என்னுடைய ஜனங்களுக்கு பிரசங்கி. நான் அவர்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறேன், எந்த அளவுக்கு அவர்களை குவாலிஃபை பண்ணி வைத்திருக்கிறேன், எந்த அளவுக்கு அவர்களை எம்பவர் பண்ணி வைத்திருக்கிறேன் என்கிறதை 1% கூட என்னுடைய மக்கள் அறியவில்லை என்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளே செய்வீர்கள். அதனால தான் நான் தைரியமாக பாடுகிறேன். எதை பாடுறேன்? அவர் கல்லறையை காலி செய்தால் நான் கல்லறை தோட்டத்தையே காலி செய்வேன். அல்லேலூயா. நீங்களும் அதற்கு தகுதியுடையவர்கள். நீங்கள் அதற்குரிய ஆற்றலை பெற்று இருக்கிறீர்கள், அதற்குரிய ஆளுகையை பெற்று இருக்கிறீர்கள். அருமையான தேவர்களே, கர்த்தர் நல்லவர். அந்த அரடஜன் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் சொல்லட்டுமா? முதலாவது பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 2வது, பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 3வது, அவர் அனுபவிக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க பாக்கியவானாக பாக்கியவாட்டியாக நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்ததாக, நீங்கள் என்னது உங்களுக்கு, நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறீர்கள். அடுத்து, நீங்கள் உங்களுக்கு மரணம் என்பது கிடையாது. ஓ தேங்க்யூ லார்ட். அடுத்து, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து, அதைவிட பெரிய பெரிய பயங்கரமான அற்புதங்களை செய்து, அவருடைய வார்த்தையை உறுதி செய்து, தேவனுடைய ராஜ்யத்தை 21வது நூற்றாண்டில் இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய தகுதியையும் ஆற்றலையும் நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். இது நாளிலே உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது. பேதுருடைய வார்த்தை, தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது.
எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க. ஒரு 5-10 பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். சுப்பிரமணியன் எழுந்திரு, எஸ்தர் எழுந்திரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும். நீங்களும் மரித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள்.